Hi friends, welcome to Kishore Recipes. இன்னைக்கு ஏராளமான சத்துக்கள் நிறைஞ்ச சிகப்பு அவல்ல செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியாக கூட நம்ம சாப்பிட்லாம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவு சிகப்பு அவலை 2 வாட்டி தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்து கழுவும் போது அவலில் இருக்கிற தூசியெல்லாம் க்ளீனாக எடுத்துக்க முடியும். கழுவிட்டு தண்ணியை வடித்து விட்டுடலாம். இந்த மாதிரி தண்ணியை வடிச்சிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை அவல் முழுகிற அளவுக்கு சேர்த்துடலாம். தண்ணி நல்லா கொதி நிலையில் இருக்கணும். இந்த மாதிரி அவல் முழுகிற அளவுக்கு சேர்த்தா போதும். இதை 20 நிமிஷம் ஒரு தட்டு போட்டு மூடி விட்டுடலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவல் நல்லா சாஃப்டாக ரொம்பவே ட்ரையாக ஊறி சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் நல்லா ஊறி இருக்கும். இதுதான் கரெக்டான பதம். அவல் இந்த மாதிரி சாஃப்டாக ஊறி இருக்கணும். அப்போ தான் குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போது இது கூட அரை கப் அளவு நாட்டு சர்க்கரை, ஒரு ஏலக்காவை சர்க்கரை சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவு துருவன தேங்காய், கொஞ்சமாக நெய்யில் வறுத்த முந்திரி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆன வாட்டி ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். ரொம்பவே டேஸ்டான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். இது எல்லாருமே சாப்பிட்லாம். இந்த சிகப்பு அவல் நம்ம சேர்த்துக்கிறதுனால பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாகும். ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். கொழுப்பு கரைக்கும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறவங்கெல்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் நம்ம சிகப்பு அவலை எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக ரெடியாக இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கிஷோர் vlogsஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.